மார்ச் 8, 2025. லூக்கா அதிகாரம் 5 திருவசனங்கள் 27 முதல் 32 வரை. இயேசு வரித்தொகுப்பாளரான லேவியை தனது பின்னே வர அழைக்கிறார். லேவி உடனே இயேசுவை பின்பற்றி அவருக்காக விருந்தினை ஏற்பாடு செய்கிறான். அதில் மற்ற வரித்தொகுப்பாளர்களும் பாவிகளும் கலந்து கொள்கிறார்கள். பரிசேயர் இயேசு பாவிகளுடன் இருப்பதை கேள்வி எழுப்பும்போது அவர் நீதிமான்களை அல்ல, பாவிகளை மனமாற்றத்திற்கு அழைக்க வந்ததாக பதிலளிக்கிறார். மனமாற்றத்திற்கான அழைப்பு. வரித்தொகுப்பாளரான லேவியை அழைத்த இயேசு கடவுளின் கிருபைக்கு எவரும் அப்பாற்பட்டவர்கள் அல்ல என்பதை வெளிப்படுத்துகிறார். இயேசுவின் செயல் அவரது நற்செய்தி பரப்பும் பணியின் உள்ளடக்கத்தை காட்டுகிறது. அவர் பாவிகளை மனமாற்றத்திற்கு தூண்டும் ஒரு அழைப்பாக செயல்படுகிறார். யாராக இருந்தாலும், எந்த பிழை செய்திருந்தாலும் அவரை பின்பற்றலாம் என்பதையே இது உணர்த்துகிறது. தன் நீதியை ஆதரிக்காமல் இயேசுவின் அழைப்பை ஏற்குதல். பரிசேயர்கள் இயேசு பாவிகளுடன் இருக்கிறதை குறை கூறுகின்றன. ஆனால் இயேசு உண்மையான நீதியானது பாவிகளை தவிர்ப்பதில் இல்லை, மாறாக அவர்களை அருளுடன் அணுகி மாற்றத்தை நோக்கி வழிநடத்துவதாக இருக்க வேண்டும் என்பதை உணர்த்துகிறார். நீதியினை விட இரக்கம் மேலானது. இயேசுவின் செயல்கள் இரக்கம் அவருடைய தியாகமான வாழ்க்கையின் மையமாக இருப்பதை காட்டுகின்றன. சமூகத்தில் புறக்கணிக்கப்பட்டவர்களுடன் அவர் இருப்பதை வழக்கமாக்குகிறார். கடவுளின் அன்பு எல்லா எல்லைகளையும் மீறி இருக்கிறது என்பதையும், நாம் மற்றவர்களை குறை கூறுவதற்கு பதிலாக இரக்கமாக அணுக வேண்டும் என்பதையும் அவர் உணர்த்துகிறார். ஜெபம். என் ஆண்டவராகிய இயேசுவே, நான் உம்மை நேசிக்கிறேன். என்னுடைய குறைகளும் கடந்த கால பிழைகளும் இருந்தபோதும் உம்மை பின்பற்ற அழைத்ததற்காக உமக்கு பரிசுத்த நன்றி செலுத்துகிறேன். உமது அளவற்ற இரக்கம் என் உள்ளத்தை நன்றியோடு நிரப்புகிறது. உமது கருணையும் அன்பும் என் வாழ்க்கையில் பிரதிபலிக்க செய்வாயாக. ஆமேன்.